அல்லேலூயா. இன்னைக்கு வரவேற்பெல்லாம் பயங்கரமா இருக்கு. நான் உங்களில் ஒருவர் தான். ஸ்தோத்திரம். மீண்டும் தேவன் இந்த மாதத்திலே இந்த 2வது ஓய்வு நாளில் உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள எனக்கு கொடுத்திருக்கிற அந்த வாய்ப்புக்கு முதலில் தேவாதி தேவனுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை ஒவ்வொரு மாதமும் எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிற சதீஷ் பிரதருக்கும் சிஸ்டருக்கும் குடும்பத்தாருக்கும் பொறுமையாக கேட்கிற சபை மக்களாகிய உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துகளும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தேவ வார்த்தைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கிப்பார். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் நல்ல தகப்பனே, தேவாதேவனே இயேசப்பா, மீண்டும் இந்த நவம்பர் மாதத்தில் இந்த 2வது ஓய்வு நாளில் தகப்பனே இவர்கள் மத்தியில் உங்களுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள அடியேனே அப்பா நீர் ஒரு கருவியாக பயன்படுத்தி வர அந்த கிருபைகளுக்காக நான் நன்றி சொல்லிக்கிறேன். தகப்பனே இவர்களுக்கு நீர் என்ன சொல்ல நினைக்கிறீரோ அந்த வார்த்தைகளை இவர் மத்தியில் நீர் அவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க சப்பா. வாய் என்னுடையது, வார்த்தை என்னுடையதாக இருக்கட்டும். இவர்கள் இதனால் பயன்படுத்த தேவனே இந்த வாரம் முழுவதும் அந்த வார்த்தையின்படி நடந்து தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பலமான ஒரு பாதையில் நடக்கும் நீரை பொருட்படுத்திக் கொள்ளுங்க. உங்களுடைய விசுவாசத்தில் என்றைக்குமே அவங்க பலமாக இருக்க உதவி செய்யலாம். மீட்பெரும் அன்பு இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து வல்லவுள்ள நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்று தேவனுடைய வார்த்தைக்காக நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி யோபின் சரித்திரம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 1லிருந்து 3 யாராயிரம் வாசிக்கலாம். யோபு என்ற ஒரு மனுஷன் இருந்தார். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தார். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமார்த்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்தது அன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரன் எல்லாரையும் பெரியவனாய் இருந்தார். இப்படி போதுமா? 3 தான் சொன்னேன். முதல்ல யோபு யார்? இந்த ஊஸ் தேசம் எங்க இருக்கிறது? அவன் கிழக்கத்தில் இருக்கிற எல்லாரும் விட எங்க இருந்தாலும் கடைசியா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல லாஸ்ட் வசனம். அதனால் மனுஷன் கிழக்கத்தி புத்திரன் எல்லாரையும் பெரியவனாய் இருந்தார். ஸோ அப்போ எப்படி இருக்காவ? ஒரு செல்வந்தரா இருக்கான். இந்த கிழக்கத்தி தேசம் எங்க இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த ஊஸ் தேசம் எங்க இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்கு ஆதாரமாக நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு பகுதி ஆதியாகமம் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் வசனம் 23 யாருடைய குமாரன்? ஆரானுடைய குமாரன் ஊஸ். அவனு பேர்ல தான் அந்த தேசங்கள் உருவாக்கப்படுகிறது. இந்த ஆறாம் யாரோட மகன்ன்றதை அப்படியே 22 வசனத்தை வாசிங்கம்மா. ஓகே, இப்போ இவங்க யாரு? சேமுடைய வம்சத்தில் வர்றது தான் இந்த ஊசு தேசம். கடந்த வாரம் நம்ம பார்க்கும்போது கடந்த மாதத்தில் இது பார்த்தோம், நினைவு பட்டணம் பார்த்தோம். அதுக்கு யாரு? ஆசூஸ் தகப்பன் இருந்தான். இப்போ யூத்ஸுக்கு யார் இருக்கா? ஆறாமுடைய அதே சேம் கோத்திரத்தில் வரவங்க தான் அந்த ஊஸ் தேசத்தில் இருக்காங்க. இந்த ஊஸ் தேசம் எங்கே இருக்கிறது? புலம்பல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் வசனம் 21 யாராயிரம் வாசனம். புலம்பல் 4ஆம் அதிகாரம் வசனம் 21. போதுமா? போதுமா? அதாவது எங்க இருக்கு? ஏதோ எங்காவது நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? உங்க மத்தியிலே நான் பேசியிருக்கேன். அதை பத்தி ஏதோ தேசத்தை பத்தி நான் பேசியிருக்கேன். ஆதியாகமம் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் வசனம் 1 யாரு? அப்போ இவங்க யாரோட வம்சத்துல வராங்க? ஏதோம். அப்போ ஏதோம் வம்சத்தார் தான் எங்க இருக்காங்க? ஊஸ் தேசத்துல இருக்காங்க. அப்போ இந்த யோபு எந்த வம்சத்துல வரா? ஏசா வம்சத்தில் அவன் பிறக்கிறான். அதுக்கு ஆதாரம் அங்கே இருக்கிறது. அதே 36ஆம் அதிகாரம் வசனம் 33 யாராயிரம் வசனம். ஓகே, இந்த யோபாக்கு தான் அந்த யோபு. அப்போ இவன் யாரா இருந்திருக்கிறான்? ஒரு அரசனாக அந்த தேசத்திலே ஒரு பிரபுவாக என்ன பண்ணியிருக்கான்? அவன் வாழ்ந்திருக்கிறான்.
தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு மாத்திரம் தேவன் அல்ல, யாரெல்லாம் அவரை நேசிக்கிறாரோ, யாரெல்லாம் அவரை தேடுகிறார்களோ அவர்களுக்கும் அவர் யாரா இருந்திருக்காரு? தேவனா இருந்திருக்காரு. நிறைய பேர் சொல்லுவாங்க இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டும்தான் யாவே தேவன். கிடையாதுங்க. அவர் யாரு கூப்பிடுறாரோ, தேவரே என்ற வார்த்தை விட்டு அவர் உணர்வோடு கூப்பிடுற எல்லாருக்குமே அவர் யாரா இருக்கிறாரு? தேவனா இருக்கிறார். அதனாலதான் இந்த சரித்திரத்தை நான் சொல்றது. யோபு நமக்கு தெரிஞ்சவர்கள் என்ன நினைச்சிருப்போம்? அவங்க இஸ்ரவேல் வம்சத்துல வரவனா நினைச்சிருப்போம். இல்லை, ஏசாவும் அவர் நேசிக்கிற ஒரு குடும்பம். ஏதோவுமே அவர் வெறுக்கிறார் தான். ஆனாலும் யாரெல்லாம் லாஸ்ட் டைம் நினைவு பட்டணத்தை பார்த்தோம். நினைவு யாரு? ஆசிரியர்கள். அவர்களே அவர் நேசிக்கிறார். அவர் கூப்பிடுற குரலுக்கு அவர் பதில் கொடுக்கிறார். அப்போ நீங்களும் நானும் கூப்பிடுற குரலுக்கு தேவன் என்ன பண்ணுவாரு? நிச்சயமாக அவர் பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறாரா இல்லையா? ஆமென். ஸோ இவன் ஏசாக்கு, இவருடைய யோபுடைய தாத்தா தான் ஏசா. கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்தில் நடக்கிற ஒரு கதை தான். இவர் காலத்தில் வேதங்கள்லாம் எதுவுமே கிடையாது. சரி, இப்போ யோபுக்கு சரித்திரத்துக்குள்ள போய் யோபுவோட கதைகள் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுதான். ஒன்றும் புதுசாக நான் சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் இந்த காரியங்கள் நடக்கும்பொழுது அவனுக்கு வயது 70ன்றான் வேத ஆராய்ச்சியாளர். என்ன காரியங்கள்? அவனுடைய துன்பத்துக்குள்ளாக அவன் கடந்து போகும் பொழுது அவனுக்கு வயது 70. ஆனால் தேவன்கிட்ட, இப்போ நமக்கு இந்த கதை எல்லாருக்கும் தெரியும், நேராக பிசாசு சுற்றி பார்க்குறான். பார்த்துட்டு என்ன பண்ணுறான்? நேராக கடவுள்கிட்ட போய் நிற்கிறான். அப்போ கடவுள் அவங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லுகிறாரு. யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 8 யாராவது வாசிங்க. யார் சொல்றாரு? அவனுக்கு கொடுத்த டெஸ்டிமனி யார் சொல்றா? கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. நம்மளை பத்தி அப்படி சாட்சி சொல்ல முடியுமா? ஒரு கால் பிசாசு அசோக்கை போய் பார்த்துட்டு வரியாப்பா அப்படின்னும் போது அப்படி யோசிப்பார், ஒரு ஆள் நம்ம சொல்லாமா வேணாமா, அவன் சாட்சியை நிற்பானா நிற்கமா? ஆனால் இங்கே அவனுக்காக சாட்சி கொடுக்குறான். அப்போ அந்த 70 ஆண்டு காலங்கள் அவன் ஒரு பிரபுவா இருக்கான். தேசத்தில் அவன் நினைச்ச என்ன காரியங்கள் வேணா பண்ணலாம். அவன் காலத்தில் பைபிள் கிடையாது, வேதங்கள் எதுவுமே கிடையாது, வெறும் வார்த்தையாக தான் பகிர்ந்து கொண்டு. மோசே அதுக்கப்புறம் தான் 400 ஆண்டுகளுக்கு அப்புறம் வராரு. அப்புறம் தான் இந்த வேதங்கள் எழுதப்படுகிறது. அது மூலம் எழுத்து வார்த்தையின் மூலியமாக தான் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தாங்க. நம்மள மாதிரி பைபிள்லாம் கிடையாது. நம்ம எப்பவுமே யோசேப்பை பற்றி பேசுவோம் இல்லையா? யோசேப்பை பற்றி பேசுகிறோமா இல்லையா? அவன் உத்தமனாக இருந்தான். யார்? போத்திபார் மனைவிக்கு தப்பி ஓடினான்ட்டு. ஆனால் இவன் பாருங்க, தேவன் இவனை குறித்து சொல்லுகிறார். 70 ஆண்டுகள் அவன் எப்படி இருந்திருக்கிறான் படிங்க திருப்பி. அதை உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகினமாய் இருந்தான். ஆமென். அல்லேலூயா. அவன் நினைச்சிருந்தா எப்படின்னு வாழ்ந்திருக்கலாங்க. அவங்க பாட்டி பார்த்தீங்கன்னா ஈஸ் எஜிப்ஷியன், ஏசாவுடைய மனைவி. அது நம்ம எங்கே வாசிக்கலாம்னா, அது ஆதியாகமம் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் வசனம் 17 ஆறாவது வசனம். யாருடைய? பஸ்மாத்தின். அந்த சேராகுன்னு ஒரு இருக்கு இல்லைம்மா, சேராகு. அந்த சேராகுடைய மகன் தான் இந்த யோபாப். சேராகு பிரபுவோடைய மகன் தான் இந்த யோபாப். நீங்கள் 33 அது வாசிங்க, திருப்பி வாசிங்கன்னா தெரியும். அங்கே ஒத்த கொம்பில் இருக்கும், இங்கே ரத்த கொம்பில் இருக்கும். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேராகு தான் இருக்கும். இது டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக். ஓகேங்களா? இவங்க யாரோட பிள்ளைங்க? பஸ்மாக்கு. அப்படியே 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. 36. யாரு? ஏசா யாரை பண்றான்? பஸ்மாத். அப்ப யாரு? எந்த தேசத்தை சேர்ந்தவர்? எகிப்து தேசத்தை சேர்ந்தவர். அப்போ அவங்களுக்கு வேறு தேவர்கள், ஏசாக்கு வேறு தேவர்கள். ஆனால் இவன் யெகோவா தேவனை விசுவாசிக்கிறபடியால் தான் கர்த்தருக்கு பயந்து அவன் வாழ்ந்துட்டு இருக்கிறான். அல்லேலூயா. நீங்க எந்த மதத்துல வந்ததா இருக்கலாம், எந்த காரியத்துல வந்ததா இருக்கலாம், ஆனால் தேவனை நீங்க தேடும் போது அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிறீர்கள். இங்கே அவர் எப்படி நிற்கிறாரு? சாட்சியாக நிற்கிறார். யார் சாட்சி கொடுக்குற? அவர் குறித்து யெகோவா தேவனே. இங்கே அவர் குறித்து என்ன சொல்றாரு? சாட்சி கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு? மற்றதெல்லாம் விட்டுருங்க, பொல்லாப்புக்கு விலகுகிறமான அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. அப்போ யாக்கோப் கூட கிடையாது இல்லையா?
இஸ்ரேல் கூட கிடையாது, ஒருவரும் இல்லை. அந்த காலத்தில் நடக்கிற சம்பவம் தான். அல்லேலூயா. ஆமென். ஸோ இந்த டெஸ்டிமனி நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். யோபு போல கஷ்டம் வரும்போது சொல்லுவாங்க, யோபு மாதிரி கஷ்டம் பாருங்க, சான்ஸே கிடையாது. அப்போ யோபு மாதிரி நம்மளுக்கு கஷ்டம் நம்ம சொல்லும் போது, யோபு மாதிரி நம்ம வாழ்ந்து காட்டணுமா இல்லையா? வாழ்ந்து காட்டணும். அது சொல்லுங்க, ஐயோ அதெல்லாம் நம்மளால முடியுங்க. நம்ம தான் இந்த உலகத்தோட ஒத்து வாழ நம்மளை ஒப்பு கொடுத்துட்டோம். ஒருத்தர் நம்மளை திட்டினா உடனே நம்ம என்ன பண்றோம்? கோபம் செய்யப்பட்டாலும் பாவம் செய்யாது. ஆமென். ஹல்லேலூயா. அவன் எவ்வளவு பொறுமையா இருக்கு. பிரபு அவன் நினைச்சிருந்தா என்னென்ன காரியங்கள் செய்யலாம். ஆனா தன்னோட உத்தமத்துல அவன் எவ்வளவு அப்படி ஸ்ட்ராங்கா இருந்தான்றது கடவுளே அவனுக்கு குறித்து சாட்சி கொடுக்கிற மகனா இருக்கு. இப்ப கடவுள் என்ன பண்றாரு? பிசாசு கிட்ட ஒப்பு கொடுக்குறாரு. எப்படி ஒப்பு கொடுக்குறாரு? நீ அவன்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கோ, ஆனா அவனை மாத்திரம் ஒன்றும் செய்யாதே அப்படின்னு சொல்றாரு. பிசாசு போறான், அவர்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் அவன் எடுத்துக்கிறான். அவர் எல்லாம் தொலைச்ச உடனே அவர் சொல்ற ஒரே வார்த்தை என்ன? லாஸ்டா வாசிங்கம்மா 21 1ஆம் அதிகாரம் 21. ஏன்னா இங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, அவர் வந்து பிசாசு கொடுத்தது அவர் இல்லை, ஒரு விஷயத்தை நமக்கு கர்த்தரால தான் கொடுக்க முடியும், நம்ம கிட்ட எடுக்கிறதும் கர்த்தரால தான் எடுக்க முடியும். அல்லேலூயா. ஆமென். நம்மளுடைய பாவத்தை யார் எடுக்க முடியும்? கர்த்தர் தான் எடுக்க முடியும். உனக்கு பாவம் மன்னிப்பு யார் கொடுக்க முடியும்? அதை உணர்ந்தவதா தான் அந்த வார்த்தை சொல்றோம். நம்ம அந்த தாளந்து கதை கூட நமக்கு தெரியும். 10 தாளந்து, 5 தாளந்து, 1 தாளந்து. கடைசி அந்த 1 தாளந்து கிட்ட இருக்கிற கடவுள் என்ன சொல்றாரு? உள்ளவன் இவனோ அவன் கிட்ட இருந்து எடுத்து உள்ளவனுக்கு கொடுக்கப்படும். கடவுள் எதுக்கு நம்மளை வச்சிருக்காரு? அவருடைய பணிகளை செய்ய. இன்னைக்கு உங்களை ஏன் இங்க அழைச்சிருக்காரு? தேவனுடைய பணியை செய்ய. ஒரு கிரிக்கெட் நம்ம எடுத்துட்டா கூட எடுத்த உடனே ஃபைனல்ஸ் போயிட முடியுமா? கேம் எந்த கேமா இருக்கட்டுமே, ஒவ்வொரு லெவல்ல நம்ம தாண்டும் போது தான் கடைசியா என்ன பண்ண முடியும்? we will reach the place. அதான் பவுல் சொல்றாரு, நல்ல ஓட்டத்தை ஓடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், போராட்டத்திலே நல்ல ஓட்டத்தை ஓடினேன். இன்னைக்கு அதுக்கு தான் நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்க. you all ambassadors, கடவுளுடைய அம்பாசிடர்ஸ். நீங்க கடவுளுடைய வார்த்தையை கொண்டு போறதுக்காக உங்களை உருவாக்கின தேவன். அப்போ வேதத்தை நம்ம என்ன பண்ணணும்? இன்னும் நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை வெறும் ஆசீர்வாதங்களை மட்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஓடிட்டு செல்லக்கூடாது. நீங்க நல்லா யோசிங்களேன். இவங்க யோபு காலத்துல இந்த பைபிளே கிடையாதுங்க. கிட்டத்தட்ட இயேசு 4200 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு சம்பவம். மோசே வந்துட்டு அப்புறம் தான் என்ன பண்றாரு? தோராவே எழுதுறாரு. அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடக்கிற சம்பவம் தான் இந்த யோபோட சரித்திரம். அவர்கிட்ட பைபிள் கிடையாது. அவர் தாய்மார்கள் யாவை தேவனை பற்றி சொல்ல வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஏசாவே அதில் விசுவாசமா இல்லாதவங்க தானே, அப்போ எப்படி அவன் சொல்ல முடியும்? ஆனாலும் யோபு தேவன் மேல் இருந்த அந்த வைராக்கியத்தினாலே இன்னைக்கு யோபு எப்படி இருக்காருங்க? சாட்சியாக. நினைச்சு பாருங்க, அவர் வந்து அவ்வளோ பொறுமையா பேசுறாரு. அவர் 70 வயசுன்னும் போது அவர் பிள்ளைங்களுக்கெல்லாம் என்ன வயசு இருக்கும்? 1ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம் படிக்க. யோபு 1:4. எப்படி அவன் தன் வீட்டுல இருக்கானா? அவங்க நிச்சயமா எல்லாருக்கும் என்ன இருக்கு? ஒரு கல்யாணம் தனி, என்னோட அசம்ஷன் இருக்கலாம் இல்லையா? அப்ப எல்லாருமே ஒரு நல்ல நிலையில வந்த ஒரு பிள்ளைங்க ஒரே நாள் எல்லாரும் இல்லைன்னா எப்படி இருக்கும்? அப்ப கூட விசுவாசத்துல அவன் வந்து என்ன ஆகல? தோய்ந்து போலங்க. கடவுள் அவன் மறுதளிக்கல. இல்லையா? ஆமென். நம்ம ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலே என்ன கடவுள் இவரு நமக்கே இவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுக்குறாரு. அவருன்னு உங்களை தேடி வந்து உங்களுக்கு கஷ்டம் கொடுக்குற மாதிரி இல்லை. அவருக்கு வேலையே இல்லை. நம்ம கஷ்டம் கொடுக்குறது அவர் வேலை இல்லை, கிடையாது. அவன் செய்யற காரியத்தில். ஆனா இங்க தேவன் அவனை சோதிக்கிற அவன் மேல விசுவாசமா இருக்காரு. அவர் இருக்கிறதுல பெரிய குடும்பம் அதுதாங்க. பிள்ளைங்க நம்ம உயிரோட இருந்து பிள்ளைங்க இல்லாததுதான். அதே எல்லாம் சின்ன பிள்ளைங்க இல்லை, எல்லாருமே வாலிப வயசை தாண்டின பிள்ளைங்க. ஆனா அப்பவும் விசுவாசத்துல என்ன பண்ணல? தன்னை விட்டு
கொடுக்க முடியும். இப்போ மீண்டும் பிசாசு வரான், நீ எல்லாம் அவனுக்கு கொடுத்துட்ட, அவன் உடம்ப சுகமாக வச்சுருக்க, அப்புறம் அவன் எதுக்கு உன்னை பற்றி மறுதளிக்க போகிறான்றாரு. மீண்டும் தேவன் அவனுக்கு என்ன பண்ணுறாரு, உத்தரவு கொடுக்குறாரு. சரி, அவன் என்ன வேணா பண்ணிக்கும், ஆனால் அவன் உயிர் எடுக்காதுன்ட்டு. அவன் மீண்டும் அவனுக்கு என்ன வியாதி வருது, கொப்பளங்கள் வந்து என்னாவது சரீரத்தில். வாசிக்கமா யோபு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் துடைத்து அவன் உச்சத்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவன் வாதித்தான். அவன் என்ன பண்றாரு, அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்து. இப்போ இந்த சூழ்நிலையிலே அவன் மனைவி பார்க்கிறான். அந்த பெண்மணியோட நிலையை நினைச்சு பாருங்க. பிள்ளைங்க போயாச்சு, சொத்து போயாச்சு, கணவர். இப்போ அவனும் எப்படி இருக்கான், வியாதிப்பட்டு இருக்கான். இப்போ அவன் சொல்ற வார்த்தை என்ன அதிகமா 9ஆம் வசனத்து. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றார். ஒரு வகையில் அவன் மனசை புரிஞ்சுக்கலாம், ஆனால் சொன்ன வார்த்தைகள் தப்பு. ஆனால் அவளோட மனநிலைமை நினைச்சு பாருங்க. இப்போ நம்மளும் அந்த மனநிலை இருந்தால் எப்படி இருக்கும், இருந்த எல்லா பிள்ளைங்களும் போயிடுச்சுன்னா நம்மளோட மனநிலைமை எப்படி இருக்கும். ஆனால் யோபு அங்கே கூட பாருங்க, அவன் தளரலைங்க. அவன் சொல்லும் போது என்ன சார், நீ பைத்தியக்காரி போல் பேசுகிறது என்ன, தேவன்கிட்ட நன்மை பெற்று நாம் தீமை பெறலாமா? தேவன் தீமை கொடுக்குற தேவன் இல்லை. அந்த வார்த்தை ஒரு தவறான வார்த்தை தான். அவனோட உணர்வு அது. என்றைக்கும் தேவன் நமக்கு ஒரு காரியங்களே நமக்கு வேண்டானா அது எடுத்துருவாரே தவிர அவர் கொடுங்க மாட்டார். நல்லதை நம்ம கிட்ட இருந்து நிச்சயமாக எடுக்க மாட்டார். உங்களுக்குன்னு ஒரு ஆசீர்வாதம் பிரதர் சொன்னார் இல்லையா, அது இருக்குது. நீங்கள் எப்போ அந்த ஓட்டத்தில் நல்ல ஓட்டத்தை முடிக்கிறீங்களோ நிச்சயமாக அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும். ஆமென். எல்லாருக்கும் ஆசீர்வாதம் இருக்குங்க. எல்லாருக்குமே தேவன் ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு. அவரவர்களுக்கு திராணிக்கு பலனுக்கு தக்கதாக. அதுக்கு நான் ஒரு கதையும் சொல்கிறேன். நான் முடியல, இவ்வளோ நடந்தோம். கடவுள் அங்கே சொல்கிறான் பாருங்க, 10ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் கடைசியில், இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதவியினாலே பாவம் செய்யலைன்னா அவன் ஒன்றுமே சொல்லலை. கடவுளை வந்து அவன் ஒரு நாளும் அவன் மறுதளிக்கலை. இப்போதான் அவனுக்கு பிரச்சனை வருது. அவன் துக்கம் இருக்கிறான்னு சொல்லிட்டு அவன் 3 நண்பர்கள் துக்கம் விசாரிக்க ஒரு இடத்துல சும்மா இல்லை. நீ என்ன பாவம் பண்ணன்னு தெரியல, நீ என்ன துரோகம் பண்ணன்னு தெரியல, கடவுளுக்கும் ஏன் உன் மேலே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கூட அப்படிதான் நிறைய பேருக்கு ஆறுதல் சொல்ல போறோம்னு சொல்ல போயிட்டு அந்த தேவையில்லாத வார்த்தைகளை நம்ம பேசுறோம். நீ ஜெபம் பண்ணு, டெய்லி பைபிளை வாசி. அவன் வாசிக்கிறவன் கூட வெறுத்து போயிடும். அவனே கஷ்டத்துல இருக்கான், உன் தோலை கொடு, ஆதரவு கொடு. நான் பல முறை சொல்லியிருக்கேன், பேசாம இருக்கிறதே ஞானத்துல சிறந்த ஞானம். ஆமென். அல்லேலூயா. உங்க பலத்தை கொடுங்க. அங்க போய் ஒரு உபதேசம் நானே பார்த்துருக்கேன். நிறைய பேர், என் ஃப்ரெண்டு ஒருத்தன், அவன் மாஸ்டர், அவன் கூட அவங்க பிள்ளை வந்து ஹாஸ்பிட்டலில் ரொம்ப சிக்காக அட்மிட்டாக இருந்தாங்க. அப்போ இவன் போகும்போது அவன் கடவுளை திட்டுறான். இவனும் அவனா கடவுளை அப்படி தாண்டா அப்படின்னு நான் முடிச்சுட்டு வரும்போது அவனுக்கு ரெடி, அவன் கடவுளை திட்டுறான். நீ ஏன்னா அவன்கிட்ட போயிட்டு நீயே கூட சேர்ந்து அவனை திட்டுற, கடவுளை வந்து ஒரு மாதிரி மதுரைக்கிற மாதிரி பேசுற அப்படின்னு. இல்லைடா, அவனை பற்றி எனக்கு தெரியும், அவன் கடவுளை மறுதளிக்க மாட்டான் அப்படின்னு வருவான். ஒரு வாரம் கழிச்சு அவன் வரான், இவனோட அவன் விசுவாசமா பேசிக்கணும். ஆமென். ஸோ இங்கே யோபோட பிள்ளை நண்பர்கள் அதுதான் செய்கிறாங்க. கடவுள் இப்படிப்பட்ட தேவன், அவர் பாவத்தை தண்டிக்கிற தேவன். நீங்கள் படிங்க, அந்த தொடர்ச்சியாக நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த கதைகள் தெரியும். அப்போ கூட அவன் என்ன சொல்கிறான், கடவுள் என்ன பண்ணாலும் சரிதான், கடவுள் கூட தான். அது எங்கே வாசிக்கலாம்னா, அது யோபின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் வசனம் 15. என்ன சொல்றான், அவன் என்னை கொன்னே போட்டா, நீ சொல்ற மாதிரி நான் ஒரு நான் தான் தப்பு பண்ணிட்டேன், அதுதான் எனக்கு தண்டனை கொடுத்தான். ஆனாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், அவரை ஒரு குடும்பமும். இந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும். ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது நம்ம கடவுளை விலகி போயிடும். அவர் விட மாட்டார்.
சூழ்நிலைகள் அப்படிதான் இருக்கும். பிசாசு எல்லா சோதனையும் கொடுத்தாங்க. கடவுள் விட்டார் யோபுவை? விடலை. அவருக்கு எல்லாமே ரெட்டிப்பாக தான் கொடுத்தாரு. எது நிமித்தம்? ஆமென். அவன் விசுவாசத்தின் நிமித்தம், அவன் தேவன் மேல் இருந்த விசுவாசத்தின் நிமித்தம். இனி வரைக்கும் யோபு கதையை நம்ம பேசிட்டு தானே இருக்கோம். இனிமே வர ஜென்ரேஷன் என்ன பண்ண போகுது? அவனுடைய வார்த்தைகளை பேசதான் போகுது. அவன் விசுவாசத்தை குறித்து. இதெல்லாம் எதுக்கு பைபிள்ல நமக்கு இருக்குன்னா, நம்மளோட விசுவாசத்திலே நம்மளை பலப்படுத்த. ஆமென். அல்லேலூயா. ஆனா கடவுள் பாருங்க, அவனுக்கு இம்மையில மாத்திரம் அவனுக்கு விசுவாசம் இல்லை, அவனுக்கு மறுமையில ஒரு விசுவாசம் இருந்துச்சு. அது எங்க நம்ம வாசிக்கலாம்னா, யோபின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் வசனம் 25 வாசிக்கலாம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். 27 படிக்குமா? அவரை நான் பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். ஆமென். இந்த வார்த்தை போதுமா? என்ன சொல்றாரு? கடைசி காலத்துல நான் யாரை பார்ப்பேன்? என் தேவனை பார்ப்பேன், இயேசு கிறிஸ்துவை நான் பார்ப்பேன். அப்ப என்ன மீனிங்? அவனோட மீனிங் உயிர்த்தெழுதல் மேல அவனுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஆமென். அல்லேலூயா. சதுசேயருக்கும் பரிசேயருக்கும் என்ன வித்தியாசம்? சதுசேயர்களுக்கு உயிர்த்தெழுதல் மேல நம்பிக்கை இல்லை, ஆனா அவர் யூதர்கள். பரிசேயர்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சு. இவன் ஏசா கோத்திரத்துல வரவன் யூத, இவன் யார் கிடையாது, இஸ்ரவேல் வம்சத்தே கிடையாது. ஆனா இவனுக்கு அந்த இது இருக்கு பாருங்க. எங்க இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 2200 ஆண்டுகளுக்கு முன்னமே அவனுக்கு அந்த விஷயம் கொடுத்திருக்காரு கடவுள். அல்லேலூயா. இன்னைக்கு அதை நம்ம டிபேட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் உண்மையா வருகை இருக்கா, தேவன் வருவாரா, அவர் 2வது வருகை இருக்கான்றதே கிறிஸ்துவர்களே அதை என்ன பண்றாங்க, யோசிச்சு கொண்டு இருக்கிறாங்க. பைபிள்ல எல்லா விதமான எவிடன்ஸும் இருக்கு, வெளிப்பாடுதல் விசேஷம் இருக்கு. பவுல் அதை குறித்து நிறைய பேசுகிறார். ஆனால் நமக்கு விசுவாசம் இல்லை. அவன் பாருங்க என்ன அழகா சொல்றான் பாருங்க. யார் பாப்பா? யார் இல்லடா, என் கண்ணே என்ன பண்ணும், பார்ப்போம். அப்போ கடைசி காலத்தின் வருகை குறித்த நம்பிக்கை அவனுக்குள்ளே தேவன் புகுத்துகிறார். அதை அவன் இங்க வெளியரங்கமாக சொல்லுகிறார். இந்த சாட்சி நம்ம சொல்லுவோமா? கான்ஃபிடண்டா சொல்ல முடியுமா நம்மளால? அவன் சொல்றாங்க. அந்த விசுவாசம் நமக்கு இருக்கணுங்க. இன்னைக்கு கடவுள் மேல நம்ம விசுவாசிக்கிறோம். ஆனா 2வது வருகை வரும், அன்னைக்கு நான் உயிர் தெரிந்துப்பேன், என் கடவுளோட இருப்பேன், அவரோட நான் என்ன பண்ணுவேன், பரலோகத்திலே தேவராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பேன்ற யோபு போலும் அந்த விசுவாசமும் நமக்கு இருக்கணும். அது இருந்தால் தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண முடியும், செயல் வீரர்களா நம்மள அவருக்காக நம்ம அவருடைய பணிகளை நம்ம செய்யணும். ஆமென். இது மாத்திரம் இல்லை, தேவன் அவனுக்கு சகல ஞானத்தை கொடுத்திருக்கிறார். பூமி அந்தரத்துல தொங்கிக் கொண்டிருக்கிறதுன்னு சொன்ன முதல் ஆளு யோபு தான். 4000 இன்னைக்கு கணக்கு எடுத்தீங்கன்னா 4200 ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஆனா பூமி உருண்டை அந்தரத்துல தொங்கு இருக்கிறதுன்னு கண்டுபிடிச்சது 1943 ஃபர்ஸ்ட் ஸ்பேஸுக்கு போகும்போது எடுத்த போட்டோ தான். அது வரைக்கும் எல்லாருக்குமே அது ஒரு இமேஜினேஷன் தான் இருந்துச்சு. ஆனா யோபு சொன்ன இந்த வார்த்தைகளை வச்சு தான் அதை கண்டுபிடிச்சாங்க. அது நீங்க வாசிக்கலாம். யோபின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் வசனம் 7 அடுத்த வசனம். என்ன பண்றாரு? பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார். அப்படிதானே இருக்கு, பூமி தொங்கிட்டு தானே இருக்கு. ஏதாவது குறிச்சி உட்காந்து இருக்கா, இல்ல கயிறு கட்டி தொங்க விட்டு இருக்காங்களா, இல்ல ஒரு கட்டை மேல நிக்க வச்சிருக்காங்களா? கிடையாது. எவ்வளவு பெரிய ஒரு சயின்டிபிக் வெளிப்பாடு தேவன் அவர் கொடுக்கிறாரு பாருங்க. ஆமென். அல்லேலூயா. அவர் என்ன படிச்சாரா? PhD முடிச்சிருக்காரா? இல்லைங்க. எப்போ நீ கடவுளை தேடுறியோ இந்த உலகபூர்வமான ஞானத்தை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. என்னதான் படிச்சாலும் சரி, தேவனுடைய அருளும் ஞானமும் நமக்கு இருந்துச்சுன்னா இந்த உலகத்தில் நம்ம எல்லாரும் சார் இதுதான் வெளிப்படுத்துகிறேன். அடுத்த வசனம் வரீங்கம்மா, 8ஆம் வசனம். இப்ப நிறைய விஷயம் நம்ம கேள்விப்படுறோமா?
ஆனால் அவனை இமாச்சல் பிரதேசம் நடக்குது, என்ன நடக்குது? மேக வெடிப்பு. இதில் நம்ம அதை கேள்விப்பட்டது கிடையாது இல்லைங்களா? இப்போ தான் அது அதிகமாக கேள்விப்படுறோம். ஆனால் இவர் அங்கே சொல்லியிருக்காரு பாருங்க, மேகத்தின் மேலே என்ன இருக்கிறது? தண்ணீர் இருக்கிறது. வாட்டர் வேப்பர், கடல் தண்ணி மழை தண்ணியாக மாறுது என்பதே 1637ஆம் ஆண்டில் தான் கண்டுபிடிச்சாங்க. 11ஆம் நூற்றாண்டில் தான் அது கண்டுபிடிச்சாங்க. ஆனால் யோபு இங்கே சொல்கிறது பாருங்க, எங்கே இருக்குது? வானத்தில் இருக்குன்னு சொன்னால் கூட முடிஞ்சு போச்சு. மேகங்களில் தண்ணீர் நிறைந்திருக்கிறது, அது பாரங்கள் தாங்கக்கூடாமல் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ பைபிளை படிக்கும் போது நிதானிச்சு படிங்க. இந்த பைபிள் வந்ததுக்கான சரித்திரம் பயங்கரமான ஒரு சரித்திரம். எனக்கு வாய்ப்பு கிடைச்சா அதை நான் எடுக்கிறேன். நான் நம்ம சும்மா அந்த பைபிளை 300 ரூபா கொடுத்து வாங்கிட்டு ஜாலியாக வச்சுட்டு இருக்கோம். ஆனால் இது வரத்துக்கு எவ்வளோ விதமான போராட்டங்கள், எவ்வளோ பேர் ரத்த சாட்சியம் மறைச்சிருக்காங்க தெரியுங்களா? இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் பல விதமான அறிஞர்கள் யோசிச்சு நிறைய புக்ஸ் இருக்குங்க. டெஸ்டிமோனி ஆஃப் ஜோப்னு ஒரு தனி புத்தகமே இருக்கிறது. ஆனால் அதெல்லாம் எடுத்து எது நமக்கு தேவையோ அது மட்டும் சாட்சிக்குரியான வாழ்க்கைக்கு, விசுவாசத்துக்குரியான வாழ்க்கைக்கு இந்த பைபிள் ஏற்படுத்தும். இதை படிக்கும் போது உள்ள நிறைய காரியங்கள் இருக்கு. இதெல்லாம் நம்மளோட விசுவாசத்தை, வாழ்க்கையை பலப்படுத்தும். யோபை பற்றி நமக்கு எல்லாமே தெரியும். ஆனால் அவர் எவ்வளவு ஞானமா பேசுறதுக்கு தேவன் பரிசுத்த ஆவியானவர் அவர் வெளிப்படுத்துறாரு பாருங்க. இதை வச்சுதான் நிறைய பேர் இந்த அரிஸ்டாட்டில் இவங்கெல்லாம் வந்துட்டு அந்த பூமி எப்படி இருக்குன்றத கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. இதுதான் அடித்தளம். அப்ப கடவுள் எப்படிப்பட்ட ஒரு தேவன் பாருங்க. அவன் எப்படிப்பட்ட சாட்சியோட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தானா அவளோட அவர் நடந்திருப்பார் இல்லையா? எவ்வளவு காரியங்கள் வெளிப்படுத்துறாரு பாருங்க. கடைசி காலங்களை குறித்த நம்பிக்கை அவர் கொடுக்கிறாரு. இன்னைக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு இல்லையா? அந்த இடத்துல தானே இந்த பூமி தொங்கிட்டு இருக்குது. அது யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு மேகத்துல தான் நீர் இருக்கு இல்லையா? வானத்துல இருக்க, மேகத்துல இருக்கா? மேகத்துல தான் இருக்கு. வானத்துல தண்ணி இருந்துச்சுன்னா மழை பெஞ்சிட்டே தானே இருக்கும். எப்போ மேகங்கள் வருகிறதோ அப்பதான் நமக்கு என்ன ஆகுது? மழை பெய்யுது. அப்ப ஞானம் எங்க இருந்து வருகிறது? தேவன் கிட்ட இருந்து வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைங்க உங்களுக்கு சொல்றேன், நான் படிச்சுட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும் நினைக்காதீங்க. ப்ரே டு காட். அவர் நம்ம படிக்காததையும் நமக்கு வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு என் டாபிக்கே இது கிடையாது. நான் ஒரு வாரம் சொல்றது, நான் என்ன நான் நினைச்சது வேற டாபிக். ஆனால் இன்னைக்கு நேற்று வரைக்கும் இது எனக்கு தெரியாது. நீ யோபை பற்றி பேசினாரு, எனக்கே தெரியாது யோபை பற்றி நிறைய காரியங்கள். நான் எடுக்கும் போது தேவன் எனக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா நீங்க எல்லாருமே, நான் திருப்பி சொல்றேன், அவருடைய செயல் வீரர்கள். அவருக்காக பணி செய்ய உங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். திருச்சபை எடுத்து கொண்டு இருக்கிறார். உங்களுக்கு நல்ல பாஸ்டரை கொடுத்திருக்காரு. இனி நீங்கள் இந்த சுவிசேஷத்தை வெளியே கொண்டு போகணும். அதுல வேத ரகசியங்களே உங்களுக்கு என்ன பண்றாரு? அவர் சொல்லிக் கொண்டு இருக்கிறார். பாருங்க, அவர் என்ன அழகா அந்த, நான் இது உண்மையா படிக்கும்போது எனக்கு எப்படி அந்த ஞானம் வந்திருக்கும். நம்ம சும்மா அப்படியே பார்க்குறோம் போகிறோம். ஆனால் அவனுடைய நம்ம கஷ்டம்னு ஒன்று வந்துட்டாலே நம்ம சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் மறந்துடுவோம். ஆனால் இங்கே பாருங்க, அவன் கடவுளுக்கு ஞானமாக அந்த வார்த்தை சொல்லிக்கிறான் இல்லையா? இப்போ அடுத்தது அவன் பார்த்தீங்கன்னா 27 யோபு என்னவா மாறுகிறான் பாருங்களேன். அது வரைக்கும் அவன் நண்பர்கிட்ட சண்டை போட்டு கொண்டு இருக்கிறான். இப்போ யோபு என்னவா மாறுறான் பாருங்க. அதே யோபு 27ஆம் அதிகாரம் வசனம் 1 யாராட்டம் பண்ணி போதுமா? இப்போ அவன் யார் ஆயிட்டான்? பிரசங்கியார் ஆயிட்டான். அல்லேலூயா. நம்ம செய்வோமா? என் கஷ்டமே எனக்கு பெருசு, என் பிள்ளைங்க போயிடுச்சு, என் சொத்து போயிடுச்சு, நானே சுரண்டிட்டு இருக்கேன், நானே கஷ்டத்தில் இருக்கேன், நீ என்னடா வந்து பேசுகிற? நீங்கள் அது 27 38 வரைக்கும் நீங்கள் வாசிச்சிங்கன்னா அவனுடைய பிரசங்கம் அப்படி இருக்கும், நல்லா இருக்கும். கடவுளை பற்றி அவன் ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருப்பான். கடைசியாக 28ஆம் அதிகாரத்தில் 28 அவன் சொல்லுவான் பாருங்க. அப்போது என்ன சொல்கிறான் பாருங்க, அவன் படிங்கம்மா யாராட்டி. 28ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார். என்ன சொல்றாரு? இது யார் எழுதியிருக்கா? சாலமோனும் எழுதியிருக்காரு இல்லையா? ஆனா இங்க பாருங்க, யோபு சொல்றான் பாருங்க, அவனே கஷ்டத்துல இருக்கான். இப்போ என்ன சொல்றாரு அவரு? மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம்.
அப்போ ஞானம் எங்கேருந்து வரும்? கடவுளுக்கு பயப்படுற பயத்துல இருந்தால் நமக்கு என்ன கிடைக்குது? ஞானம் கிடைக்கிறது. பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்று அவர் சொன்னார். பாருங்க, அந்த கஷ்டத்துல அவன் பிரசங்கிக்கிறான். நான் ஏன் அப்படி இருக்கணும்? நான் இவ்வளோ நல்லவனா இருந்தேனே, நான் பிரபு ஜாலியாக இருந்திருக்கலாமே, ஏன்னா தம்பிகள் பிரபு சந்தோஷமா இருக்காங்களே, நான் மட்டும் ஏன் கஷ்டப்படணும் சொல்கிறோமா இல்லையா நம்ம அந்த வார்த்தைகள்? ஆனால் அவன் அன்னைக்கும் அந்த பிரசங்கத்தில் அவன் கஷ்டத்தில் தான் இருக்கான், அவன் சுரண்டு கொண்டு தான் இருக்கான். அப்போ அவன் சொல்கிற வார்த்தைகள் என்ன? கர்த்தருக்கு பயப்படுது, அதான் ஞானம். பொல்லாப்பு விட்டு விலகு. அவன் பிரசங்கிக்க தொடங்குகிறான். நம்ம செய்வோமா? செய்யணுங்க. அதுதான் கடவுள் சொல்லுகிறார். ஏன்னா நீங்கள் அவருடைய பிள்ளைகள், அவருடைய நண்பன், உங்களை அவருடைய ஊழியத்துக்கு அவர் திடப்படுத்துகிறார். இதுக்கு உண்மையாக நிறைய ஊழியர்கள் பிரதர் சொன்னார் பாருங்க, எப்போ நீங்கள் பைபிளை தூக்குறீங்களோ சத்துருடைய போராட்டம் உங்களுக்கு வரும். அதெல்லாம் நீங்கள் பொறுப்பெடுக்காம உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கடந்து போயிட்டே இருந்தீங்கன்னா தேவன் உங்களை பலமாக, ஏன்னா அவர் போதுங்க இந்த பூமியில், நமக்கு யாரோட தெய்வம் தேவையே கிடையாது. அம்மா அப்பா தெய்வம் தேவைதான். ஆனால் கடவுள் நம்மளோடு இருக்கும் பொழுது அவர் நம்மளை பலப்படுத்துவார். ஆமென். அது எவ்வளவு ஸ்ட்ராங்கா அவர் சொல்றாரு பாருங்க. தேவன் பலமுள்ள தேவன். இப்போ பாருங்க, திருப்பியும் அவன் ஃப்ரெண்ட்ஸு அவங்ககிட்ட மறுபடியும் அவனை பற்றி டிபேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீ என்ன இப்படி சொல்லிட்டு இருக்க, நீ சரியில்லை அப்படின்ட்டு. கடவுளுக்கே கோவம் வந்துடுது. கடவுளுக்கே கோவம் வந்துட்டு யோபு கிட்ட போய் பேசுகிறாரு. அது யோபு 38ஆம் அதிகாரம் வசனம் 1-6. படிப்படிங்களா? அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? யாரை பற்றி பேசுறாரு? அவன் நண்பர்களை பற்றி பேசுறாரு. ஏன்னா நான் என்னை பற்றி பேசுறதுக்கு அவனுக்கு என்னடா இருக்கு? ஏன்னா என்ன சொல்றாங்க, நீ தப்பு பண்ணிட்ட, நீ கடவுளுக்கு எதிராக பேசுற, அதனால என்ன பண்றாரு, கடவுள் உன்னை தண்டிக்கிறாரு. நம்ம தடை, நான் அப்படிப்பட்ட தேவனே இல்லை. அவன் யாரா என்னை பற்றி பேசுறதுக்கு? அவன் என்ன பேசுறான்றத யார்கிட்ட வந்து பேசுறாரு? யோபு கிட்ட வந்து சொல்லுகிறார். அப்போ அங்கே அவங்க 2 பேருக்குள்ள நிறைய கான்வர்சேஷன் நடக்குது. அப்போ கடைசியாக கடவுள் சொல்கிறார், கடவுள் அவருடைய பலத்தை பற்றியும் அவருடைய அடையாளங்களை பற்றியும் அவர் உருவாக்கணத்தை பற்றியும் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். கடைசியாக 42 யோபு சொல்லுகிறான். அப்போது யோபு கர்த்தருக்கு பிரதி உத்தரமாக, தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இந்த வார்த்தையை சொல்றாரு அவர். யோபு எப்பவுமே பார்த்தீங்கன்னா அவங்க சகோதரர் வீட்டில் அவங்க அந்த பண்டிகை முடிச்ச உடனே என்ன பண்ணுவான், பிள்ளைங்க எங்கே பாவம் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக என்ன பண்ணுவானா, பலிகள் இட்டு கொண்டே இருப்பான். அது காக்க முடிஞ்சுதான் பிள்ளைங்களாம். அதுதான் 3ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் நினைக்கிறேன். 25 சொல்றாரு பாருங்க, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. நம்மளும் அப்படிதான் இருக்கோங்க. நம்மளே பிள்ளைங்களை அப்படியே அந்த பிள்ளை ஒரு சின்ன இது பண்ண கூட இப்படி கடவுள் ஒப்புத்துருங்க. பிரதர் சொன்னார் இல்லையா, உன் கரங்களை நீ தூக்கு, அவன் தானே வந்து உட்காருவான். நீ அவனை உட்காந்து அட்வைஸ் பண்ணிகிட்டே இருந்தேன்னா அவனுக்கு அது இரிட்டேட்டபிள் தான் ஆகுமே தவிர, ஏன்னா நானும் வாலிப பிள்ளைங்களை வச்சுருக்கேன். நீங்கள் சும்மா பேசுனீங்கன்னா என்ன இது, சின்ன வயசில் அவங்களுக்கு தெரியல. இப்போ வாலிப வயசு வந்து காலேஜ் போகும்போது நிறைய இடத்துல அவங்களுக்கு கேம்பஸ் கிடைக்கலன்னா, என் பையன் என்னப்பா அவன் போயிலாம் சொல்கிறான், அவனுக்கு வேலை கிடைக்குது எனக்கு கிடைக்கலன்னு பொறுமையாக இருப்பான். கோமா பேசுவான், ஆனால் அடுத்த சோச்சில் போய் அவன் உட்காந்து அவன் வேலைகளை அவன் செய்ய ஆரம்பிப்பான். ஆனால் பிரதர் சொன்னது கரெக்ட். அவங்க அம்மா திட்டிகிட்டே இருப்பான், சொல்லாது பேசாது. அவனுக்கு இன்னும் என்ன ஆகும், இரிட்டேட் ஆகும். உன் பாரத்தை நீ கடவுளுக்கு பேச, அவர் பார்த்துப்பார். ஆமென், அல்லேலூயா. வாழ்க்கையில் எல்லாரும் நமக்கு ஈஸியாக கிடைக்காதுங்க. ஏன் அப்படி கடவுள் வச்சிருக்காருன்னா, ஒரு பொருள் உங்களுக்கு கொடுக்கும் போது அதோட வேலையை நமக்கு தெரியணும்னா அதோட தன்மை நமக்கு தெரியும். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் உங்கள் பிள்ளை கேட்குறதா நீங்கள் வாங்கி கொடுத்து பாருங்களேன், அந்த பொருளோட மதிப்பு அந்த பிள்ளைக்கு தெரியாது. நான் ஒரு சின்ன ஒரு கிளிப்பு ஒன்று பார்த்தேன். ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்க, பிள்ளைக்கு ஒரு கவரில் தண்ணி கட்டி ஸ்கூல் கொடுத்து அனுப்புகிறாங்க.
உடனே பக்கத்து வீட்டுக்காரர் கேட்குறாரு, என்னம்மா உன் பிள்ளைக்கு வந்து வாட்டர் கேனில் இது கொடுக்காம பிளாஸ்டிக் கவரில் கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு. அந்த அம்மா சொல்கிறாங்க, அவளுக்கு 19 வாட்டர் கேன் வாங்கி கொடுத்ததான் தொலைச்சிட்டு வந்தா, அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த கவரில் கட்டி கொடுக்குறேன். நான் கவரில் கட்டிட்டு போக முடியுமா? தண்ணி குடிக்க முடியுமா? அப்போது பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், கண்டிக்கும் போது அதை கண்டித்து உணர்த்ததும் நம்ம இருக்கும். அதுதான் கடவுள் என்ன பண்ணுவார், சில நேரத்தில் நமக்கு செய்கிறது இல்லையா? ஆமென். ஸோ அதுதான் அங்கே சொல்கிறான், அப்பா நான் என்ன தான் என் பிள்ளையை நான் காப்பாற்றணும்னு நினச்சாலும், என் பிள்ளைங்களை நான் ப்ரொடெக்ட் பண்ண நினச்சாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். நான் நினைக்கல என் பிள்ளையை டாக்டர் ஆக்கணும்னு, ஆனால் கடவுளோட சித்தம் உங்கள் பிள்ளையை பெரிய ஊழியக்காரர் ஆக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நம்மது நடக்குமா? கடவுள் நடக்குமா? கடவுள் தான் நடக்கும். நம்ம நினச்சதும் நம்ம சண்டை போட்டு ஆனால் கொடுத்துருவாரு. ஆனால் அதுக்கப்புறம் வர பிரச்சனைகளை யார் சந்திக்கணும்? நம்ம தான் சந்திக்கணும். ஸோ தேவன் கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது அதான் அவர் சொல்றாரு, ஞானமா இருங்க, தேவன் கிட்ட ஒப்படைச்சிருங்க உங்க பிள்ளைங்களை. நீங்க பிரதர் சொன்னது ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க கரங்கள் உங்க பிள்ளைகளுக்காக கடவுளோட கரங்களை பிடிங்க. அவர் கரம் பிடிச்சி கூட்டிட்டு வந்து உட்கார வைப்பார். ஆமென். அல்லேலூயா. சும்மா பிள்ளைய திட்டிகிட்டே இருக்காதீங்க. அது திட்டினோட தான் வேணுட்டு என்ன பண்ணுவோம், அப்பா என்ன திட்டாரா பார்க்கணும் பிள்ளை போவோம், விட்டுருங்க. அவங்க நம்ம தேவனோட ஒன்று இருந்தனா நம்ம பிள்ளைங்க நம்ம கூட வந்து என்ன பண்ணுவாங்க, நிச்சயமாய் அமர்வாங்க. ஆனால் தேவன் இப்போ என்ன பண்ணுறாரு, அவரோட வாக்குகளை கேட்டு அப்போ கூட பாருங்க, அவர் கடவுள் தான் சொல்கிறாரு பாருங்க, டேய் நீங்கள் தப்பாக பேசுனீங்க, ஆனால் உங்களோட ரட்சிப்புக்கு யார் காரணம்? யோபு தாண்டா காரணமாக இருப்பான்றத அந்த 8ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு பாருங்க. 18 வாசிங்கம்மா. 42:8. ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபுவிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலியிடுங்கள். என் தாசனாகிய யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வார். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். எப்படி சொல்றாரு? இவனுங்க அவனுக்கு போய் அட்வைஸ் பண்ணிட்டு நீ தப்பு பண்ற, நீ உன்னால தான் பிரச்சனை என்னும் போது அந்த கடவுள் என்ன சொல்றாரு, டேய் அவன்கிட்ட போ, அவன் உனக்கு ஜெபம் பண்ணாதான் என்ன உனக்கு ரட்சிப்புன்ற. ஆமென். அல்லேலூயா. யோசேப்பு கிட்ட கூட தேவன் பேசலங்க, ஆனால் யோபுவிடம் தேவன் பேசுகிறார், அவனோடு அன்பா இருக்கிறார். அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன நடக்குது, மீண்டும் அவர்களுக்கு 7 குமாரரும் 3 குமார்த்திகள் பிறக்கிறாங்க. அவனோட சொத்தெல்லாம் என்ன ஆகுது, அதிகமாக அவனுக்கு கிடைக்கப்படுகிறது. இதோட பெரிய சாட்சி என்ன தெரியுங்களா, இதோட பெரிய அற்புதம் என்ன தெரியுங்களா, அவன் வாழ்க்கையில பரலோகத்தினுடைய திறவுகோல் அவன் கையில் இருக்கு. ஆமென். அல்லேலூயா. அது எங்க வாசிக்கலாம்னா எசேக்கியேல் புஸ்தகம், நிறைய வசனங்கள் படிக்க சொல்லணும், இதெல்லாம் ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. 14ஆம் அதிகாரம் வசனம் 26 வாசிக்கும். நோவாவும் தானியேலும் யோபும் அது நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்பிப்பார்களே அல்லாமல் குமாரனை ஆகியும் குமாரத்தை ஆகியும் தப்பிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். யார் உரைக்கிறார்? கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். ஸோ பரலோகத்தில் கண்டிப்பாக யார் 3 பேர் இருப்பாங்க, யோவா, தானியேல், யோபு. இங்கே வேற யாராவது பேர் கொடுத்துருக்காரா எசேக்கியேலுக்கு? இல்லை. இந்த டிவி காம்படிஷன்லாம் சொல்லுவாங்க, கிராண்ட் ஃபினாலே டிக்கெட் கிடச்சிருச்சு அப்படின்னு, இவங்க 3 பேர் கிடச்சிருச்சு. ஆமென். அல்லேலூயா. அவங்க பிள்ளைங்களுக்கு கூட இருக்கானே தெரியாது, ஆனால் என்னோட பரலோகத்தில் யார் இருப்பாங்க? நோவா இருப்பார், தானியேல் இருப்பார், யோபு இருப்பார். இது எவ்வளோ பெரிய சாட்சிங்க இது. அல்லேலூயா. இது உங்களுக்கு எனக்கு இருக்க அந்த டெஸ்டிமனி. இந்த டிக்கெட் நம்ம கிட்ட இருக்கா? அப்போ தேவனுக்காக விசுவாசம் நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம், ரொம்ப யோசிக்க வேண்டாம். தேவனை சார்ந்து தேவன் மேல் விசுவாசம் உள்ள பிள்ளைகளா இருந்தீங்கன்னா தேவன் அவரே சாட்சி கொடுக்க பாருங்க, அவர்களுடைய நீதி நிமித்தம் அவர்களை நான் அழிப்பதில்லை. யாரை கொண்டு சொல்லுகிறேன்? கர்த்தராகிய தேவன் அவருடைய ஜீவனை கொண்டே சொல்லுகிறார் இல்லையா? அது ஒரு ப்ராமிஸ் தானே. ஆமென். ஸோ இதுதான் இத்தனை திரளான விசுவாச கூட்டங்கள் நம்ம மத்தியில் இருக்கு. இப்போ இவரை போல நம்ம வாழும் பொழுது
நம்மளோட சூழ்நிலைகள் என்னவா இருந்தாலும் சரி, கடவுளை விட்டு கொடுக்காம யோபு எங்கேயுமே விட்டு கொடுக்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும்போது இப்படிப்பட்ட சாட்சியுள்ள வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். கடைசியாக யாக்கோபுல அவர் சொல்றாரு, அவருக்கு ஐடென்டிட்டினா கொடுக்குறாங்க பாருங்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் வசனம் 11. இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த ஒழுங்கும் உள்ளவருமாய் இருக்கிறாரே. போதுங்களா? அப்போ இவருக்கு என்ன ஐடென்டிட்டி கொடுத்துருக்காங்க? பொறுமைக்கு உதாரணம் யாரு? விசுவாசத்தின் தகப்பன் யாரு? ஆபிரகாம். பொறுமைக்கு யார சொல்றாங்க? அப்போ நம்ம கோபப்படாம, நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம், தேவனை ஏதோ ஒரு காரியத்துல முறுமுறுத்துட்டே தான் இருக்கும். ஆனா அவன் அந்த பொறுமையை காத்ததுனால அவனுக்கு பொறுமையின் பேர் வருது. தேவன் கிட்ட இருந்து மிக உருக்கமும் தயவும் அவன் என்ன பண்றான், பெற்றுக்கிறான். அப்போ யோபு போல யாரெல்லாம் வாழ நம்மளை ஒப்பு கொடுக்குறோமோ, அப்போ இவ்வளவு விதமான ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைக்கும். ஆசீர்வாதத்தோட ரகசியங்களை கண்டுபிடிச்சிட்டீங்களா? இதுதான். ஆமென். அல்லேலூயா. ஒரு சின்ன கதையோட முடிச்சிடுறேன். ஒரு 2 நண்பர்கள் இருந்தாங்க. அந்த டைம் அதான் 2 நண்பர்கள் இருந்தாங்க. 2 பேருமே ஒரு கிராமத்தில் அவங்களோட தொழில் என்னன்னா, காட்டுக்குள்ளே போயிட்டு விறகை வெட்டி அதை எடுத்துகிட்டு வந்து விறகு கடைக்காரன் கொடுத்து அவங்க குழப்பம் நடத்திட்டு இருந்தாங்க. அப்போ அதில் ஒரு நண்பர் சொல்கிறான், எனக்கு தெரிலடா, எனக்கு இந்த வருமானம் போதுமானதாக இல்லை, அதெல்லாம் என்ன பண்ணுறேன், பக்கத்து ஊரில் போயிட்டு நான் குழப்பம் நடத்திக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். 2 பேருமே நல்ல விசுவாசிகள் தான். இவனுக்கு என்ன ஆகுது, அதே மாதிரி டெய்லி காட்டுக்கு போகிறான் வரான், இதே அவன் நாட்கள் ஓடிட்டே இருக்குது. 1 ஆண்டுகள் கழித்து அவன் நண்பன் வரான். வரும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரம் காரு, அப்படியே ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு நல்ல ரிச் பணக்காரன்னு சொல்லுவாங்க இல்லையா, பென்ஸ் காரில் வரான்னு வச்சுக்கோங்களேன். அது பார்த்தோம் ஷாக் கிடையாது. நம்ம கூட இங்கே விறகு வெட்டியிருந்த ஒரு பையன் போய் 1 வருஷத்தில் இவ்வளோ பெரிய ஒரு பயங்கரமான ஒரு அற்புதம் அவனுக்கு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவன் நண்பர்கிட்ட கேட்குறான், என்னடா நீ இங்கே தான் என் கூட இருந்தேன், நீ என்ன சொல்லு, அங்கே என்ன தொழில் பண்ணுற சொல்லு, நானும் அங்கே வரேன், நான் உன்னோட சேர்ந்து சொல்லி செய்கிறேன் அப்படின்றான். அவன் சொல்கிறான், இல்லைடா நான் ஒவ்வொரு நாளும் காட்டுக்கு போயிட்டு விறகு வெட்டும் போது கடவுளுக்கு ஜெபிச்சுட்டே இருந்தேன். கடவுள் வந்து என்ன பண்ணார், எனக்கு ஒரு அற்புதத்தை கொடுத்தாரு, பொக்கிஷத்தை கொடுத்தாரு. அந்த பொக்கிஷம் மூலயமா தான் எனக்கு இது கிடச்சிது அப்படின்னு சொல்கிறான். இவனுக்கு உடனே போகுது, என்னடா நான் எவ்வளோ விசுவாசி, நான் கடவுளுக்கு எத்தனை நாள் உபவாசம் இருக்கேன், கடவுள் எனக்கு வராமல் அவனுக்கு வந்து இந்த பொக்கிஷத்தை கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு சரி என்ன பண்ணா, டெய்லி இவன் போகும்போதும் வரும்போதும் அந்த காட்டில் இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான், கடவுளை திட்டிகிட்டே போகிறது, கடவுளை திட்டிகிட்டே வருது. இதே காரியமாக போயிட்டு அதே விறகு வெட்டிட்டு எடுத்துகிட்டு வந்து அந்த விறகு கட்ட கொடுத்துருந்தான். ஒரு நாள் கடவுளை முன்னாடி வந்து நிற்கிறேன். அவன் பார்த்தது ரொம்ப ஷாக் ஆகிடும். உடனே கடவுளப்பா நீங்கள் வந்துட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னோடனே அப்போ கடவுள் கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. நீங்கள் என் ஃப்ரெண்டு கொடுத்த மாதிரியே எனக்கு என்ன பண்ணோம், ஒரு பொக்கிஷத்தை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டோன்னே சரி நான் உனக்கு தரேன்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த காட்டில் ஒரு மரத்தை காட்டுறாரு. அந்த மரம் அவன் கண்ணுக்கு மாத்திரம் தான் தெரியும். அந்த மரத்தை இன்றைக்கி நீங்கள் வெட்டினீங்கன்னா மறுநாள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த மரம் வளர்ந்துருக்கும். 1 வருஷம் தான் அது. நீ அந்த எவ்வளோ மரத்தை வெட்டி நிற்கிறியோ அது உன்னுடைய திறமை அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் போயிடுறாரு. இவனை டெய்லி வரான், அந்த மரத்தை வெட்டுறான், எடுத்துகிட்டு அந்த விறகு கடைக்காரங்கிட்ட கொடுக்குறான். அதே மாதிரி போயிட்டே இருக்குது. திடீர்னு ஒரு நாள் வரான், அந்த மரத்தை காணும். அப்போ தான் அவனுக்கு தெரியுது 1 வருஷம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு. இப்போ அவன் வந்து அவனுடைய வருமானத்தை கணக்கெடுக்கிறான். அவன் விறகு வெட்டினதை விட ரொம்ப பெருசாக வரல. விறகு வெட்டும் போது அவனுக்கு ஒரு 10,000 ரூபா வந்துருந்தா, இப்போ அவனுக்கு 1 லட்ச ரூபா தான் வந்திருக்கு. ஆனால் அவன் ஃப்ரெண்டு போல் அவனுக்கு என்ன இல்லை, பெரிய ஒரு பொக்கிஷம் கிடைக்கல. இப்போ மீண்டும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான், கடவுளை திட்ட ஆரம்பிச்சிட்டான். நான் கடவுள் நான் இவ்வளோ விசுவாசமாக இருந்தேன், இவ்வளோ உபவாசம் இருந்தேன், அவனுக்கு மட்டும் இவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு நான் அவனை போல தான் எனக்கு கேட்டேன், ஆனால் எனக்கு கடவுள் கொடுக்கலையே அப்படின்ட்டு. அதே மாதிரி திட்டிகிட்டு போகும்போது கடவுளே இறங்கி வராரு. திருப்பி கடவுளை பார்த்தோன்னே அவர் கோவப்படுறான், கடவுள்கிட்டே கோவப்படுறான். என்ன கடவுள் நீங்கள் என் ஃப்ரெண்டுக்கு மட்டும் அப்படி கொடுத்துட்டு எனக்கு இப்படி கொடுக்கலையே அப்படின்ட்டு. அப்போ கடவுள் கேட்குறாரு, நீ என்ன பண்ண அப்படின்றார். இல்லை டெய்லி இந்த மரத்தை கஷ்டப்பட்டு நான் வெட்டி என்ன பண்ணேன், வெட்டி நான் எடுத்துகிட்டு போய் விற்றேன் அப்படின்ற சொன்னோடனே அவன் கையெல்லாம் காட்டுறான். கையெல்லாம் புழுப்பூத்து போயிருக்கு. ஏன்னா மரத்தை வெட்டுறதுனா அவ்வளோ சாதாரண காரியம் இல்லையா, விறகு இதையாவது நீங்கள் வெட்டிடலாம். மரத்தை வெட்டுறது ரொம்ப பெரிய விஷயம். டெய்லி இந்த மரத்தை வெட்டி தான் எடுத்துகிட்டு போய் விற்றேன், ஆனால் எனக்கு ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு. நீ அந்த மரத்தை எங்கே போய் விற்ற அப்படின்னு. நான் எல்லாமே விறகு கடையில் தான் போய் விற்றேன். அதை முட்டாலே அந்த மரத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான விலை உயர்ந்த மரம் வளரும். ஒரு நாள் தேக்கு மரம் வரணும், ஒரு நாள் சந்தன மரம் வரணும்.
உன் நண்பன் அதை சுதாரிச்சதுனால 2வது நாள் அது எங்கே போய் விற்றா அவனுக்கு லாபம் கிடைக்குமோ அங்கே கொண்டு போய் விற்றான். ஆனால் நீ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் எங்கே விற்ற? விறக்கடையில் தான் விற்ற. அவனுக்கு கொடுத்த பொக்கிஷம் தான் உனக்கு கொடுத்தேன். ஆனால் உனக்கு ஞானம் இல்லாதனால என்ன ஆயிடுச்சு? அது எனக்கு கிடைக்கல. நீங்கள் நம்மளும் அப்படி அவனை போல ஆசீர்வாதங்க, யோபு போல ரெட்டிப்படக்கமான ஆசீர்வாதங்களை கொடுக்கணும்னு நம்ம கேட்குறோம். நமக்கு என்ன தேவை? அப்பா உங்க சித்தம் எனக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அது கொடுக்கணும்னு கேட்குறேன். அல்லேலூயா. இல்லை உண்மைதானே அது? அவன் டாக்டர் படிக்கிறான், என் பையனை டாக்டர் படிக்கணும் வேண்டாம். உன் பிள்ளைக்கு கடவுள் என்ன வச்சிருக்காரு நீங்கள் அதை கேளுங்க. அதை கேட்டீங்கன்னா கடவுள் கண்டிப்பாக கொடுப்பார், மேன்மையானதே கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. இந்த கதையோட இது என்னன்னா, தேவன் நிச்சயமா இன்னைக்கு உங்களோட இடைப்பட்டிருப்பார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். மீண்டும் உங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப உங்களை நீங்கள் அர்ப்பணிப்பீங்க என்பதை நான் விசுவாசித்து இதோட என்னுடைய வார்த்தைகளை நான் முடித்துக் கொள்கிறேன். நான் தலையை ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் நல்ல தகப்பனே, வருவதை மீண்டும் இந்த நவம்பர் மாதத்திலே இந்த 2வது ஓய்வு நாளில் இவர்கள் மத்தியில் அந்த வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ள நீர் தந்த வாய்ப்புக்காக நான் பேசப்பா. நான் யோகை பற்றி பேசுகிறேன்னு சொல்லும்போது நான் என்ன பேச போகிறேன்ப்பா, எனக்கு ஒன்றுமே புரியலையே. யோகோட கதைகள் உலகத்திற்கு எல்லாமே தெரிஞ்ச கதை நான் சொல்லணும். அதில் இருந்த அநேக காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தி அதுக்கப்புறம் ஒரு மத்தியில் அந்த வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ள எனக்கு கொடுத்த அந்த வாய்ப்புக்காக நன்றி. சதீஷ்வரத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தகப்பனே இப்படிப்பட்ட ஊழியக்காரங்களுக்கு அவர் வழி கொடுத்து கொண்டு இருக்கிறார். அவர் குடும்பத்தை நீ பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. இவர்களுக்காக இந்த ஆலயத்தை கட்டி தகப்பனை மக்களோட ரட்சிப்புக்காக ஒவ்வொரு நாளும் அவர் பிரயாசப்படுகிற அந்த பிரயாசத்தை கண்ணோக்கி பாருங்க. அவருக்கு எந்த விதமான பலவீனங்கள் ஏற்படாதவரைக்கும் எல்லா வகையிலும் உறுதுணையாக இருக்கிற சிஸ்டரை நீங்கள் ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் அப்பா. இவர்கள் நிமித்தமாக அந்த குடும்பம் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க ஒரு விஷயம். அப்போ அவருடைய குடும்பத்தாரை ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. குறிப்பாக இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க, குடும்பத்தாரை ஆசீர்வதிங்க. அப்போ யாரெல்லாம் மீண்டும் இந்த ஆலயத்துக்கு வந்து சேரவும் அவர் குடும்பமாக வந்து இங்கே உட்கார்ந்து அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக ஒவ்வொருவரையும் நீர் ஒரு நாள் சாட்சியை நிற்க வைக்கப்பட்ட அந்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். இந்த இடம் கொள்ளாமல் போகும்படியாக இதை நீர் உயர்த்தி போகிற அந்த கிருபைகளுக்காக நன்றி சொல்லிக்கிறோம். வாலிப பிள்ளைகளை ஒவ்வொருவரும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உங்களுடைய ஊழியத்தில் விளமாக இருக்க விசுவாசத்தில் தன்னை காத்துக்கொண்டு யோகோ போல உத்தமனாக இருக்க நீ கண்டிப்பாக நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. வரை நடத்தும் உங்களுக்கு ஒரு அன்பு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.